வயசுலேருந்தே நான் திருநெல்வேலி நாங்கள் பிறந்து வளர்ந்ததெல்லாம். அப்போ என்ன பண்ணுவோன்னா, ஒரு நாள் எந்த ஒரு லீவ் இந்த மாதிரி ஸ்பெஷல் டே இந்த மாதிரி வரும்போது சர்ச்சில் என்ன மீட்டிங் வந்தாலும் கொண்டு சர்ச்சில் விட்டுருவாங்க. அம்மாவும் வருவாங்க. எந்த ஒரு மீட்டிங்கையும் நாங்கள் மிஸ் பண்ணது கிடையாது. அது வந்து எப்போது ரெகுலராக வீட்டில் சர்ச்சில் ப்ரேயர் நடக்குன்னா வீட்டில் இருக்க முடியாது, நாங்கள் போயிடுவோம். அப்படியே சின்ன வயசுலேருந்து வளர்ந்தனால படிப்பில் வந்து எஸ்போ ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாங்க. சர்ச்சில் சின்ன பிள்ளைகள் என்ன பண்ணுவோம், சண்டே கிளாஸ் போகும்போது ஏதோ அவங்க சொல்கிறாங்கன்றக்காக வசனம் கேட்போம், வசனம் எழுதுவோம். சண்டே கிளாஸ் டீச்சர் வந்து நமக்கு அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, குட் போடுவாங்க, ஸ்டார் போடுவாங்கன்னு சொல்லி நம்ம எழுதுவோம். அப்படியே ஆரம்பிச்சது. போக 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 ஆண்டவருடைய அன்பை நமக்கு ருசிக்கிறதுக்கு ரொம்ப அது உதவியாக இருந்துச்சு. ஒரு காலத்தில் அப்படியே போயிட்டு இருக்கும்போது 10th ஸ்டாண்டர்ட் வரும்போது, அப்போ எங்கள் சர்ச்சில் முழுவர ஜெபம் நடக்கும். அப்போ ஒவ்வொரு மாதமும் அந்த முழுவர ஜெபத்தில் நாங்கள் கலந்துக்குவோம். அப்போ 10th வந்து பப்ளிக் எக்ஸாம் நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் பண்ண போது அந்த டைம்லேயே முழுவர ஜெபத்துக்கு போய் கலந்துருந்தோம். அப்போ வந்து அசிஸ்டன்ட் பாஸ் நடத்தும் போது கேட்டாங்க, யாரெல்லாம் பப்ளிக் எக்ஸாம் வந்து எழுதுறவங்க வந்திருக்கீங்க அப்படின்னாங்க. நான் ஒருத்தர் மட்டும் தான் அந்த இடத்துல இருந்துச்சுன்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, கண்டிப்பாக வந்து உங்களை வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் ஏசப்பா தருவாங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி ஜெபிச்சுட்டு எக்ஸாம் எழுதினேன். ஆனால் அந்த 10th வந்து ஏசப்பா 500க்கு 476 மார்க் கொடுத்தாங்க. ஆனால் ஸ்கூல் ஃபஸ்ட் வரும்னு எதிர்பார்த்து போய் கேட்டப்போ ஸ்கூல் ஃபஸ்ட்டு வரலை. சரி, ஓகே, அப்போ ஏசப்பா வந்து எப்படியும் ஒரு ஊழியக்காரங்க சொன்ன வார்த்தையை ஏசப்பா நிறைவேற்றுவாங்கன்னு சொல்லி திரும்ப அப்படியே படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் 12th எக்ஸாம் வந்துச்சு. 12th 1200க்கு 1123 மார்க் ஏசப்பா கொடுத்தாங்க. அப்போ வந்து 10th அந்த ஸ்கூல் ஃபஸ்ட் எடுத்த பொண்ணு தான் வரும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அந்த பொண்ணு செகண்ட் போயிட்டா. ஏசப்பா வந்து எனக்கு ஸ்கூல் ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, மேக்ஸ் எக்ஸாம் அந்த நான் 12th படித்தப்போ மேக்ஸ் எக்ஸாம் எப்படின்னா ஒரு கொஸ்டினில் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணிட்டாங்க, சென்டம் யாரும் எடுக்கக்கூடாது அந்த மாதிரி. அப்போ என்னாச்சுன்னா, எங்கள் ஸ்கூலில் வந்து ஸ்பெஷல் டெஸ்ட்லாம் வைப்பாங்கல்ல ஃபைனல் எக்ஸாமுக்கு முன்னாடி. அப்படி ஸ்பெஷல் டெஸ்ட் வந்து சண்டேல தான் வைப்பேன்ட்டாங்க. சண்டே வந்து உங்களுக்கு எக்ஸாம், அதுவும் கொஞ்சம் நல்லா படிக்கிற பிள்ளைங்களாம் செலக்ட் பண்ணி எப்படியா சென்டம் எடுக்க வைக்கணும்னு சொல்லிட்டு எக்ஸாம் வந்து அந்த வர சண்டே இருக்குது அப்படின்னு ஸ்கூல் ஆர்சி ஸ்கூல் தான் சிஸ்டர் கூப்பிட்டு என்ன சொன்னாங்க. அப்போ எனக்கு வந்து சண்டே வந்து எப்படி நம்ம கால் வந்து பலிபீடத்தில் தான் நிற்கணும், எப்படி நம்ம போய் எக்ஸாம் எழுது, அதுவும் மேக்ஸ் எக்ஸாம்னு சொன்னாங்க. இனி வந்து எழுதுனாதான் நல்ல மார்க் கிடைக்கும், எல்லாருக்கும் நாங்கள் வைக்கிறோம் அப்படின்னாங்க. நான் எங்கள் வீட்டில் அம்மாட்டையும் சொன்னேன். அம்மான்னு சொன்னாங்க, நீ போய் தைரியமாக சொல்லு, நம்ம வந்து சர்ச்சுக்கு போயிடுவோம், ஏசப்பா உனக்கு தான் சென்டம் கொடுப்பாங்க அப்படின்னு அம்மா விசுவாசமாக சொன்னாங்க. அதே மாதிரி நான் சிஸ்டர்கிட்ட போய் சொன்னேன், ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டேன், சிஸ்டர் நான் எப்படியா சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு. அவங்க ஆர்சியாக இருந்தாலும் அவங்க சொன்னாங்க, ஃபஸ்ட்டு வந்து நம்ம படிப்பு தான் தெய்வம், அதை தான் ஃபஸ்ட் நம்ம இது பண்ணணும் அப்படின்னாங்க. இல்லை சிஸ்டர், நான் கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு போயிட்டேன். எதிர்பார்க்கவே இல்லை, அந்த 12th எக்ஸாமில் யாருமே எங்கள் ஸ்கூலில் சென்டம் எடுக்கல, நான் மட்டும் சென்டம் எடுத்திருந்தேன். அந்த ஸ்கூல் நோட்டீஸ் போன்லேயும் பேர் போட்டிருந்தாங்க. அப்போ இது என்னென்னா, நம்ம வந்து ஆண்டவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவரோட சமூகத்தை நம்ம கனப்படுத்தும் போது ஏசப்பா வந்து நம்மளை கனப்படுத்துகிறாங்க. நான் ரொம்ப டேலண்ட்டு அந்த மாதிரி எதுவும் கிடையாது. எவ்வளோதான் நம்ம மேக்ஸ் படித்தாலும் அந்த டைமில் அங்கே போய் நம்ம எழுதுறது ஆண்டவரோட கிருபை தான். இங்கே நம்ம எவ்வளோ நாள் படிக்கலாம், ஆனால் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நமக்கு எல்லாமே ஞாபகம் வரணும்னா அது ஏசப்பாவோட தயவு இல்லாமல் முடியாது. இப்படி 12th முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது என்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசை. ஆனால் என்ஜினியரிங் படிக்கணும்னா கண்டிப்பாக நிறைய பணம் செலவாகும். ப்ரைவேட் காலேஜ்னால் அது உங்களுக்கு தெரியும், எப்படியும் 50,000க்கு அப்போவே 50,000க்கு மேலே ஆகும். இப்போல்லாம் 1 lakh கிட்ட ஆகும். கவர்மெண்ட் காலேஜில் சீட் வேணுன்னா மெரிட்டில் போனால் தான் நமக்கு உண்டு. அப்போ கட் ஆஃப் வந்து எனக்கு 195 கிட்ட இருந்துச்சு. ஸோ கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும். அப்போ வந்து அம்மாவுக்கு என்னென்னா 12th மார்க் வருது, பக்கத்து வீட்டில் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ஆனால் அம்மாவோட என்ன வருத்தம்னா, அடுத்து என்ன படிக்க வைக்க போகிறோம், இன்ஜினியரிங் படிக்கணும்னா பணம் வேணும் கண்டிப்பாக. ஸோ என்ன பண்ணலாம், ஆனாலும் விசுவாசத்தை வந்து விடலை. அப்போ எங்கள் பாஸ் சொல்லி தருவாங்க, உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் நீங்கள் வந்து எந்த மனுஷன்டே போய் நிற்கக்கூடாது, நீங்கள் ஆண்டவர்கிட்ட நிற்கும் போது யார் மூலமாவது உங்களுக்கு ஏசப்பா வந்து உதவி செய்வாங்க. அதை வந்து பிடிச்சிக்கிட்டோம். சபைக்கு போயிட்டு வந்தது மட்டும் இல்லை, அங்கே பலிபீடத்தில் இருந்து வர வார்த்தையை வந்து நம்ம கண்டிப்பாக பிடிச்சிக்கிடணும். ஒவ்வொரு வாரமும் நம்ம மனசில் என்ன இருக்குதோ, நம்ம என்ன கேள்விகளோடு வரோமோ அந்த கேள்விக்கான பதில் அந்த பலிபீடத்துலேருந்து எங்களுக்கு வரும். அதுதான் ஆண்டவரோட நம்மளை இணைக்கிறது. ஏதோ கூட்டத்தோட கூட்டமாக போனோம் வந்தோம் அப்படின்னு இல்லாமல், இப்போ நம்ம ஏதோ ஒரு கஷ்டத்தை, எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் ஒவ்வொரு வாரம் வரும், ஏதாவது ஒரு குழப்பம் இருக்கும். அந்த வாரம் சர்ச்சுக்கு போயிருக்கும் போது அங்கே பாஸ் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம கவனமாக கேட்கும்போது அந்த வார்த்தை வந்து நம்ம லைஃபோட பேசும். ஏன்னா ஏசப்பா வந்து நம்மளோட பேசுகிற தெய்வமாக இருக்காங்க. அப்படி ஒவ்வொரு வாரமும் நாங்கள் அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டனால எந்த ஒரு மனுஷங்க கிட்டேயும் நாங்கள் கையேந்து நிற்கலை, எந்த மனுஷன்டையும் உதவி கேட்கல. அந்த 12th எக்ஸாம் முடிச்சுட்டு இந்த சர்டிஃபிகேட்லாம் ரெடி பண்ணுவாங்க இல்லையா, அடுத்த கவுன்சிலிங் போகிறதுக்காக என்ஜினியரிங் சேர்ந்தோம். அப்போ சர்டிஃபிகேட்லாம் நாங்கள் வந்து விஓ ஆஃபீஸில் சைன் வாங்குறதுக்காக அங்கே போயிருந்தோம். அப்போது அந்த ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் ஒரு ஜெராக்ஸ் ஷாப் இருந்துச்சு. ஜெராக்ஸ் தான் எடுக்க போயிருந்தோம். அந்த ஜெராக்ஸ் கடைக்காரங்க அந்த அண்ணன் சொல்கிறாங்க, நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க, நல்ல மார்க் எடுத்து நெக்ஸ்ட்டு ஹையர் ஸ்டடீஸ் போகிறதுக்கு படிக்க முடியாமல் இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு அட்வொகேட் இருக்காங்க, யாராவது நல்லா படித்த பிள்ளைங்க தான் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அந்த ஜெராக்ஸ் கடைக்காரனையும் எங்களுக்கு முன்ன பின்ன தெரியாது, அந்த அட்வொகேட்டும் யாருன்னு தெரியாது. அவர் எங்களை அந்த அட்வொகேட்டை கூட்டிகிட்டு போய் நான் அம்மா மாமா 3 பேர் போனோம்.
அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு வந்து மெரிட்டில் எனக்கு திருநெல்வேலி கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு கிடச்சிருச்சு. அப்போ வந்து கவர்மெண்ட் காலேஜில் ஃபீஸ் என்னன்னா கம்மி தான், 10,000 ரூபா தான் வரும் வருஷத்துக்கு. இன்ஜினியரிங் 10,000 ரூபா ரொம்ப ஒரு அதிசயம் தான். ஏசப்பா எனக்கு எங்கள் ஊர்லேயே அது முக்கியமாக சபைக்கு வர மாதிரி வேணும், அதனால தான் நாங்கள் வந்து எங்கள் ஊர்லேயே கேட்டிருந்தோம், ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தோம். இப்போ வெளியூர்லாம் நிறைய பேர் ஆசைப்படுவாங்க, அந்த காலேஜில் போய் படிக்கணும், பெரிய காலேஜில் வேறு ஊரில் போய் படிக்கணும், அந்த மாதிரிலாம் என்ன கிடையாது. நம்ம இருக்கிற இடத்துல நம்ம சபையிலேருந்து ஒழுங்காக இருந்தாலே போதும், அந்த எண்ணத்தோடு கேட்டனால கரெக்டாக எங்கள் ஊர்லேயே எனக்கு கிடச்சிது. திருநெல்வேலி கவர்மெண்ட் காலேஜில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் சீட் கிடச்சிருச்சு. இப்போ ஃபீஸ் கட்டணும்னா பணத்துக்கு என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த ஜெராக்ஸ் கடைக்காரனை அந்த அட்வொகேட்டை கூட்டிகிட்டு போனாங்க. 4 வருஷமும் அவனுக்கு எவ்வளோ ஃபீஸோ சொல்லுமா, அது எல்லாத்தையும் நானே உங்களுக்கு கட்டிடுறேன்னு சொல்லி 4 வருஷமும் அவங்க ஃபீஸை வந்து கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் சரி இப்போ காலேஜ் போகிறோம் அப்படின்னா நமக்கு நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் வேணும் அப்படி தானே. இப்போ நான் அதுவரை சும்மா சாதாரணமாக ஸ்கூல் போயிட்டு வந்திருப்போம், போகும்போது கொஞ்சமாக ஒரு 10 ட்ரெஸ்ஸாக நமக்கு எடுக்கணும், புதுசாக எடுத்து வைப்போம். அப்போ அதுக்கும் செலவுக்கு என்ன பண்ணுறோன்னு இருக்கும்போது அம்மா வந்து வேலை பார்த்து அந்த கம்பெனி ஓனர் வந்து அவங்க வந்து ஒரு அமௌண்ட்டை கையில் கொடுத்து 5,000 10,000 தெரில கையில் கொடுத்து, இது வந்து உன் பொண்ணு காலேஜ் போகிறா, ட்ரெஸ்ஸுக்கு நீ வச்சுக்கோ அப்படின்னு பர்டிகுலராக சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து என்ன விஷயத்த ஏசப்பாட்ட கேட்குறோமோ அந்த விஷயத்த வந்து நமக்கு யாரையும் நம்ம எதிர்பார்க்கல, அவங்க செய்வாங்க இது இவங்க செய்வாங்கன்னு. ஆனால் ஆண்டவர் வந்து அந்த விஷயத்த சொல்லி நமக்கு செய்யும்போது ஏசப்பா எவ்வளோ நல்லவங்க அப்படின்றது நம்மளால் உணர முடியுது. அப்போ காலேஜ் போயிருக்கும் போது நான் அதுவரை படித்தது வந்து தமிழ் மீடியம் தான். இன்ஜினியரிங் போனால் எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும். அப்போ எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு, என்னடா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு. அப்போ ஒவ்வொரு செமஸ்டரும் ஜோம் பண்ணி ஒவ்வொரு செமஸ்டரும் படித்தேன். அன்னன்னைக்கு வந்து ரெகுலராக படித்தேன். ஆனால் இந்த படிக்கிறேன்றதுக்காக எந்த ஒரு நாளும் நான் ஆலயத்துக்கு போகாமல் இருந்தது கிடையாது, பைபிள் ஸ்டடி போகாமல் இருந்தது கிடையாது, ஃபாஸ்டிங் ப்ரேயர் போகாமல் இருந்தது கிடையாது. எல்லா சனிக்கிழமையும் எனக்கு காலேஜ் லீவு தான். அந்த லீவில் நான் வேறு எங்கேயா போகலாம், நான் எங்கேயும் போகலை. எல்லா சனிக்கிழமையும் ஆலயத்துக்கு போவேன். சனிக்கிழமை போயிட்டு அங்கே என்ன பண்ணுவோன்னா ஃபாஸ்டிங் ப்ரேயர் முடிச்சுட்டு நாங்கள் யூத் மீட்டிங் எல்லாம் நடக்கும். அப்போ யூத் மீட்டிங் எல்லாம் வர அட்டென்ட் பண்ணுவேன் சண்டே. அப்போ எங்கள் பாஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒவ்வொருத்தரையாக பிரித்து விட்டு பலிபீடத்தை க்ளீன் பண்ணணும், பலிபீடம் க்ளீன் பண்ணுறது, சர்ச்சை க்ளீன் பண்ணுறது. நாங்கள் சனிக்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயர் முடிச்சு எல்லாரும் போயிடுவாங்க. நாங்கள் இங்கேருந்து சாப்பாடு கொடுப்பாங்க, சாப்பிட்டுட்டு பெரிய சர்ச் தான், சர்ச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறது, பலிபீடத்தை க்ளீன் பண்ணுறது, கொயர் நிற்கிற இடத்த க்ளீன் பண்ணுறது, இதுதான் எங்களோட ஊழியம். அது வந்து நாங்கள் வந்து சந்தோஷமாக செஞ்சோம். பாத்ரூம் கழுவுறது இது எல்லாமே நாங்கள் பண்ணணும். வாலிப பிள்ளையாக இருக்கும் போது வெளியே ஃப்ரெண்ட்ஸோடு போகணும் கிடையாது. என் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே எப்படி இருந்துச்சுன்னா ஆலயத்தில் உள்ள பிள்ளைங்களோட தான் இருந்துச்சு. நம்ம அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கும் போது கண்டிப்பாக நமக்கு தப்பான எண்ணங்களோ சினிமா பற்றி பேசணும்னு எதுவுமே தோணாது. ஒருவேளை நமக்கு அந்த எண்ணம் வந்தாலும் சரி அவங்க நம்ம என்ன நினைப்பாங்க அப்படின்றக்காக நம்ம கண்ட்ரோல் பண்ணிப்போம். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அந்த ஊழியை செஞ்சுட்டு இருந்தேன். அப்படி காலேஜ் முடிக்கிற வரை ஏசப்பா நான் ஜோம் பண்ண, ஏசப்பா நான் ஒரு அரியர் கூட இல்லாமல் நான் பாஸ் பண்ணணும். என் கூட படித்த பிள்ளைங்களாம் மெட்ரிகுலேஷன் நல்லா படிக்கிற பிள்ளைங்க கூட ஒரு அரியர் வச்சாங்க. ஆனால் எல்லா செமஸ்டர்லையும் 4 வருஷமும் ஒரு சப்ஜெக்டில் கூட ஒரு அரியர் கூட இல்லாமல் 80% ஏசப்பா வந்து பாஸ் பண்ணி எனக்கு வெளியே வர ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ வந்து காலேஜ் முடிஞ்சிச்சு, நெக்ஸ்ட் நம்ம அடுத்து வேலைக்கு போகணும். வேலைக்கு போனால் என்ன பண்ணலான்னா எனக்கு டக்குன்னு பேங்க் எக்ஸாம் எழுதணுன்ற ஐடியா வந்துச்சு. காலேஜ் முடித்த உடனே என்ன பண்ணிட்டேன்னா பேங்க் எக்ஸாம் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கோச்சிங் நடக்கும். அங்கே எங்கள் ஊரில் அகாடமி இருக்கலாம், சுரேஷ் அகாடமி, அங்கே ஜாயின் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் காலேஜ் முடித்த உடனே கரெக்டாக எங்கள் சர்ச்சில் வந்து பைபிள் ஸ்கூல் வச்சுருந்தாங்க, 1 month கோர்ஸ். டெய்லி காலையில் போயிட்டு சாயங்காலம் தான் வரணும். என் ஃப்ரெண்டெல்லாம் என்ன பண்ணிட்டான்னா அங்கே அகாடமியில் போய் ஜாயின் பண்ணிட்டான் பேங்க் கோச்சிங்காக. ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன், ஃபஸ்ட்டு பைபிள் காலேஜ் நம்ம போகணும்னு சொல்லிட்டு அந்த 1 month நாங்கள் சர்ச்சில் தான் இருந்தேன். டெய்லி போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அது முடிஞ்சதுக்கப்புறம் பேங்க் கோச்சிங் ஜாயின் பண்ணேன். ஃபஸ்ட்டு எக்ஸாம் ஸ்டேட் பேங்க் எக்ஸாம் வந்துச்சு. அதில் எழுதியிருந்தேன். நான் நினச்சேன் சரி நமக்கு கிடச்சிரும், நமக்கு எல்லாம் தோணலை, நம்ம நல்லா படிச்சிருக்கோம் கிடச்சிரும் அப்படின்ற நம்மளோட டேலண்ட்டில் ஒருவேளை நினச்சோன்னு என்னவோ தெரியல. ஆனால் அது நல்லா தான் எழுதியிருந்தேன், ஈஸியாக இருந்துச்சு. இன்டர்வியூ போனேன். இன்டர்வியூலாம் சும்மா கண் தொடப்புக்கு தான், நம்ம கிடச்சிரும் அப்படின்னு நம்பி தான் வந்தோம். ஆனால் இன்டர்வியூவில் என்ன கொஞ்சம் மார்க் மிஸ் ஆகி கிடைக்கல. அப்போது எப்படி வரும்னா எக்ஸாம்லாம் ஜூன் டு டிசம்பருக்குள்ளே எல்லா எக்ஸாமுமே வரும். IBPS எக்ஸாம், ஸ்டேட் பேங்க், கோஆப்ரேட்டிவ் பேங்க் எக்ஸாம் எல்லாம் தனித்தனியாக வரும். வரிசையாக எக்ஸாம் எழுதிட்டே இருக்கேன். என் கூட கோச்சிங் படித்தா இல்லையா, அவள் செலக்ட் ஆகிட்டா. அவள் வந்து நேஷனலைஸ் பேங்க்கில் இன்னொரு பேங்க் ஆஃப் இந்தியாவில் செலக்ட் பண்ணி அவள் போயிட்டா. அதுக்கப்புறம் நான் எக்ஸாம் எழுதுறேன். ஆனால் சர்ச்சுக்கு போகிறேன், கோச்சிங் கிளாஸ் போகிறேன். புதன்கிழமை என்ன பண்ணுவேன்னா கோச்சிங் கிளாஸ் போயிட்டு வந்து பைபிள் ஸ்டடி போயிடுவேன். பைபிள் ஸ்டடி மிஸ் பண்ண மாட்டேன். 5 மணி தான் கோச்சிங் கிளாஸ் போயிட்டு வரேன். வந்து டக்குன்னு ஏதாவது சாப்பிட்டு உடனே பைபிள் ஸ்டடி அங்கே போயிடுவேன். சனிக்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயர் போவேன். சண்டே ரெகுலராக சர்ச்சு. அந்த சண்டே என்ன நடக்கும்னா சர்வீஸ் முடிஞ்சுட்டு யூத் மீட்டிங் முடிச்சுட்டு ஃபோன் மினிஸ்ட்ரி கொடுத்தாங்க பாஸ்டர். எந்த டைம்னா காலேஜ் முடிச்ச டைம் தான் ஆரம்பித்தாங்க. ஃபோன் மினிஸ்ட்ரி என்னென்னா எல்லாருக்கும் விசுவாசிக்கெல்லாம் ஃபோன் பண்ணி அவங்க ரெக்வஸ்ட் என்னன்னு கேட்டு ஜோம் பண்ணுறது. அந்த ரெக்வஸ்ட்டை நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வாலிய பிள்ளைங்க நல்ல வேலை கிடைக்கணும் அப்படிம்பாங்க. அப்போ எனக்கு யோசனையாக இருக்கும், நமக்கே வேலை இல்லையே நம்ம எப்படி ப்ரேயர் பண்ணுறது அப்படின்னு. ஆனாலும் என்னென்னா
சொல்லியிருக்காங்க சர்ச்சில் பாஸ்டர், நீங்கள் எந்த கஷ்டத்து வழியாக கடந்து போகிறீங்களோ அந்த கஷ்டத்தில் உள்ளவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உங்களோட இது ஜெபம் வந்து கேட்கப்படும். யோபு வந்து அவர் சிறியர்ல இருந்தாலும் ஸ்நேகிதருக்காக ஜெபித்தார்ல. அப்போ நான் நினைப்பேன், சரி இவங்களுக்குலாம் ஜெபம் பண்ணுறதுனால நமக்கு வேலை கண்டிப்பாக ஏசப்பா தருவாங்கன்னு முழு மனசு அவங்களுக்காக ஜெபம் பண்ணேன். ஃபோன் மினிஸ்ட்ரி தொடர்ந்து பண்ணிகிட்டு இருப்போம். ஃபோன் மினிஸ்ட்ரி முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து சண்டே கிளாஸ் எடுப்பேன். சண்டே கிளாஸ் எடுத்துகிட்டு அப்படியே ஈவினிங் சர்வீஸ் போயிடுறேன். சண்டே வந்து ரெஸ்ட் எடுத்த நாளே கிடையாது. வேலைக்கு போகிற வர அது எல்லா சண்டையும் அப்படியே மூலியம் அப்படி மாறி மாறி தான் இருந்துச்சு. கரெக்டாக 2 வருஷம் கழிச்சு அப்போ நான் பேங்க் எக்ஸாம் எழுதிட்டே இருந்தேன் இல்லையா, வருஷம் எக்ஸாம் கிட்டத்தட்ட ஒரு 15 எக்ஸாமாவது எழுதியிருப்பேன். ஒவ்வொரு எக்ஸாம்லையும் பாஸ் ஆகலைன்னு வரும்போது மனசில் தோணும், ஏன் ஏசப்பா எனக்கு வரமாட்டேங்குது, ஒருவேளை உங்கள் சித்தம் இல்லையோ. ஏசப்பாவை நான் குறை சொல்லலை, அவங்கக்கிட்ட நான் முறுமுறுக்கும் இல்லை, ஒருவேளை ஆண்டவர் சித்தம் இல்லை போல, அப்போ நம்ம வேறு ஏதாவது லைனில் போகலான்னு டிஎன்பிஎஸ்சி ட்ரை பண்ணணும்னு சொல்லி அங்கேயும் ஒரு கால் வச்சேன். அப்போ கடைசியில் என்னாச்சு, ஒரு மாதிரி விரக்தி ஆயிடுச்சு, என்னடா இது எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு. அப்போ லாஸ்ட்டாக 2 வருஷம் கழிச்சு ஏசப்பா எழுத போகிறது கடைசி எக்ஸாம் ஸ்டேட் பேங்க் எக்ஸாம் இருந்துச்சு. இதில் வந்து உங்கள் சித்தமாக இருந்தால் எனக்கு ஒரு 1/4 மார்க்கில் கூட எனக்கு வேலை கிடைக்க வைக்க உங்களால் முடியும். உங்கள் சித்தம் இல்லைன்னா ஒரு 1/4 மார்க்கில் கூட எனக்கு வேலை வேண்டாம். உங்கள் சித்தம் இல்லாத எந்த வேலையும் எனக்கு தேவையில்லை ஏசப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நான் எக்ஸாம் எழுதினப்போ கூட காலையிலலாம் எழுந்து படித்து அப்படிலாம் இருந்தேன். ஆனால் இந்த எக்ஸாமுக்கு காலையிலலாம் எழுந்து படிக்கலை, சும்மா நார்மலாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போய் எழுதிட்டு வந்தேன். ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பும் இல்லை. ரிசல்ட் வந்துச்சு. என் ஃப்ரெண்டு கால் பண்ணி நைட்டு 10 மணிக்கு சொல்கிறா, இப்படி ரிசல்ட் வந்திருக்கு, நம்பர் அனுப்புன்னு. நான் வந்து சரி என்ன எல்லா எக்ஸாமும் ஃபெயில் தானே வருது, இதுவும் அப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்பர் அனுப்பிட்டு நான் படுத்துட்டேன். திரும்ப அவள் கூப்பிட்டு, என்ன பொறுப்பே இல்லாமல் இருக்கிற, நீ எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா. எனக்கு என்னடா இது உண்மைதான் சொல்கிறாளா, எனக்கு நம்பவே முடியல. ஏன்னா 2 வருஷம் வரிசையாக எக்ஸாம் எழுதுனது 15 எக்ஸாம் கிட்ட எழுதியிருப்பேன். இதில் இடையில என்ன இருக்குதுன்னா கவர்மெண்ட்லேருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பேங்க் எக்ஸாமுக்கு இன்டர்வியூ வந்து கிடையாது அப்படின்னு மாற்றிட்டாங்க. நம்ம வந்து அந்த இன்டர்வியூனால போயிடுச்சோன்னு நினைக்கும் போது ஏசப்பா வந்து சட்டத்தையே மாற்றுறாங்க. ஏன்னா இன்டர்வியூவில் ஒருவேளை யாருக்காவது பார்ஷியாலிட்டி பார்த்துருக்கலாம். ஸோ நீங்கள் எழுதுகிற மார்க்ஸை வச்சு தான் உங்களுக்கு வந்து வேலைன்ற மாதிரி சட்டத்தையே மாற்ற வச்சு இன்டர்வியூ கேன்சல் பண்ணிட்டாங்க. எக்ஸாம் மட்டும் 2 ரவுண்டாக கொண்டு வந்தாங்க. மெயின் எக்ஸாம், ப்ரிலிம்ஸ் எக்ஸாம், மெயின் எக்ஸாம் 2 எக்ஸாம்லேயும் பாஸ் பண்ணி நெக்ஸ்ட் டே நான் வந்து ப்ரௌசிங் சென்டர் போயிட்டு நம்ம கண்ணால் நம்ம ரிசல்ட்டை பார்க்கணும்னு சொல்லி நான் நம்பரை பார்த்தேன். என் நம்பர் வந்துச்சு. எனக்கு என்ன சொல்லனே தெரியல. ஏசப்பா நான் வந்து எந்த பேங்க் எதிர்பார்த்தனோ எனக்கு ஸ்டேட் பேங்க் தான் வேணும். நான் மனசில் வந்து விரும்பி ஆண்டவன்ட்ட ஜெபிச்சேன். ஒரு தடவை பேங்க்குக்கு போகும்போது கூட அங்கே கால் வச்சு ஏசப்பா நான் இந்த இடத்துல ஸ்தோத்திரம் பண்ணுறேன், இது உங்கள் சித்தமானால் எனக்கு இதை சுதந்திரிக்க எனக்கு உதவி செய்யுங்க நான் ஜெபிச்சேன். அதே மாதிரி ஸ்டேட் பேங்க்கில் எனக்கு வேலை கிடச்சிது. என் ஃப்ரெண்டு வந்து 1 இயருக்கு முன்னாடி செலக்ட் ஆனான்னு போயிட்டான்னு சொன்னேன்ல, அவன் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறான், உனக்கு லேட்டாக கிடைச்சாலும் என்னை விட பெஸ்ட்டான ஒரு பேங்க்கில் தான் உனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னப்போ எனக்கு உண்மையிலே ஏசப்பா எவ்வளோ நல்ல ஆண்டவராக இருக்காங்க. நம்மளோட இருதயத்தின் விருப்பங்களை கூட அவ்வளோ தூரம் வாட்ச் பண்ணி அதை வந்து நிறைவேற்றுறாங்க. அதே மாதிரி எனக்கு பேங்க்கில் வேலை கிடச்சிது. 2017 வந்து ஜாயின் பண்ணேன். அது நல்லபடியாக, அதுவும் நான் என்ன பாஸ்டர்ட ஜாயின் பண்ணியிருந்தேன்னா எனக்கு சர்ச்சுக்கு வர்ற மாதிரி எனக்கு வேலை போஸ்டிங் பக்கத்தில் வேணும். எனக்கு அப்போ நாங்கள் திண்டுக்கல்ல எனக்கு போஸ்டிங் போட்டாங்க. திண்டுக்கல் 5 மணி நேரம் திருநெல்வேலிக்கு. ஆனாலும் நான் வாரம் சர்ச்சுக்காக தான் நாங்கள் ஊருக்கு போனேன். அங்கே இருந்திருக்கலாம் திண்டுக்கல்ல. ஆனால் ஒவ்வொரு வாரமும் கொரோனா டைமை தவிர மற்ற எல்லா டைமுமே ஊருக்கு போய் ஒவ்வொரு வாரம் சண்டே சர்வீஸ் அட்டன் பண்ணிட்டு உடனே கிளம்பி ஊருக்கு திண்டுக்கலுக்கு வந்துடுவேன். அலைச்சல் தான், ஆனாலும் ஆண்டவருக்காக ஒவ்வொரு நாளும் நான் வந்து ஏசப்பா ஆசீர்வதிப்பாங்க அப்படி நினச்சி நான் ஆலயத்துக்கு போகலை. அது ஒரு ஆர்வமாக விருப்பமாக ஆண்டவர் அன்பில் போனனால அதோட பிரதிபலன் வந்து வாழ்க்கையில் ஏசப்பா காட்டினாங்க. அதுக்கப்புறம் மேரேஜுக்காக அலைன்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அப்பவும் ஜெபம் பண்ணோம். ஒரே ஒரு ஜெப குறிப்பு தான் வச்சோம், ஏசப்பா ரட்சிக்கப்பட்ட ஒரு துணை வேணும், நாங்கள் வேற எதையும் எதிர்பார்க்கல அப்படின்னு. நாங்கள் ரட்சிக்கப்பட்ட துணைக்காக நானும் அம்மாவுமே ஜெபம் பண்ணோம். அப்போ எங்கள் மாமா பையனும் இருந்தாங்க. அப்போ மாமா வந்து அவங்க வந்து ரட்சிக்கப்படலை. அவங்க சொன்னாங்க, மாமா பையனை மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு அவங்களுக்கு ஓகேனா இந்து கோயிலில் வச்சு தான் கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மாமா, அண்ணன், பெரியப்பா, பெரியம்மா, மைனி எல்லாரும் உட்காந்து என்கிட்ட கேட்குறாங்க, உனக்கு ஓகேவா அப்படின்னு. நான் சொன்னேன், நான் வந்து இந்து கோயிலில் வச்சு கல்யாணம் பண்ண நான் ஒத்துக்க மாட்டேன், நான் வந்து ஏசப்பாக்கு வந்து துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா அவங்களுக்குலாம் கோவம். நம்ம இவ்வளோ தூரம் கூட இருந்து ஹெல்ப் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம், நம்ம சொல்கிறது இந்த பொண்ணு கேட்க மாட்டேங்குது, கோயிலில் மட்டும் கல்யாணத்தை வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சர்ச்சுக்கு போகிறதெல்லாம் போய்க்கோங்க. நாங்கள் என் மனசு ஒத்துக்கலை. அதுக்கப்புறம் நான் ஊருக்கு கிளம்பி திண்டுக்கல் போயிட்டுருக்கேன். அப்போ மனசில் வந்து நான் ஏசப்பா கிட்ட பேசிகிட்டே போகிறேன் பஸ்ஸில், ஏசப்பா இத்தனை வருஷம் நான் உங்களை நம்பி உங்களை சேவிக்கிறேன்னு, நான் வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு விற்கிறதுக்கு முன்னாடி இருந்து தான் என் வாழ்க்கையை தொடங்கணுமா, அப்படி ஒரு இது எனக்கு வேண்டாம் ஏசப்பா. மனசில் எப்படியே தான் நினச்சேன், ரொம்பலாம் ஜெபம் பண்ணல. ஒரு இந்து கோயில் அங்கே வச்சு தான் நான் பண்ணணும்னா எனக்கு அப்படி ஒரு வாழ்க்கை வேண்டாம், உங்கள் கையில் நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் சர்ச்சு பாஸ்டர் மூலமாக சொல்லி ரெஃபரன்ஸ் வந்து இவங்க மாப்பிள்ளைன்னு சொல்லி இவங்க சிங்கப்பூரில் இருக்காங்க, வின்சென்ட் பாஸ் சர்ச்சில் இருக்காங்கன்னு சொல்லி வந்து அதுக்கப்புறம் பாஸ்டர்ஸ் எல்லாரோட முன்னிலையிலும்
சர்ச்சில் வச்சு எங்கள் கல்யாணம் நடந்துச்சு. ஏசப்பா எங்கள் மேரேஜ் வாழ்க்கையை அப்படி ஆசீர்வதிச்சாங்க. அப்புறம் குழந்தைக்காக ஜெபம் பண்ணோம். குழந்தை வந்து உடனே கிடைக்கல. ஒருவேளை எல்லா விஷயமே உடனே கிடைச்சிட்டா நம்ம வந்து இப்படி சாட்சி சொல்கிறதுக்கு ஏதுவாக இருக்காது. குழந்தை வந்து உடனே இல்லைன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியும். கிட்டத்தட்ட செப்டம்பரில் மேரேஜ் ஆச்சு. 9 மாதம் குழந்தை இல்லை. அந்த டைமில் வந்து எங்களுக்கு 2 பேருக்குமே ரொம்ப கஷ்டம். ஜெபம் பண்ணோம். ஆனால் இதுவரை ஏசப்பா கிருபையில ஏசப்பா என்ன இப்படி செஞ்சுட்டீங்க, எங்களுக்கு தரலையே, நாங்கள் ஏசப்பா வந்து தப்பாக எதுவுமே நினைக்கல. ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, எப்படியாவது ஒரு குழந்தை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணோம். சரி மனுஷங்க சொல்கிற மாதிரி டாக்டர்ஸ் போய் தான் செக் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போனோம். இங்கே நிலக்கோட்டைக்கு வந்த அப்புறம் தான் போனோம். அப்போ அவங்க செக் பண்ணிட்டு சொன்னாங்க, நாங்கள் டேப்லெட்லாம் எழுதி தரோம்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 3000 4000 கிட்ட டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க. 5000 கிட்ட இருக்கும். அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வந்து அந்த ரிப்போர்ட்டை வச்சு நான் முழங்கால் போட்டு ரிப்போர்ட்டை கையில் வச்சுருக்கேன். அப்போ அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வேலைக்கு போயிட்டாங்க. முழங்கால் போட்டு ரிப்போர்ட்டில் என் கண்ணீர் ஒரு சொட்டு விழுது. ஆண்டவரே இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் எனக்கு குழந்தை வரணுமா, உங்களால் முடியுமே ஏசப்பா அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட உண்மையாக ஜெபம் பண்ணேன். நான் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணலை, ஆனால் வருத்தத்தோடு கேட்டேன், ஏசப்பா உங்களால் முடியுமே ஏசப்பா, எத்தனையோ பேருக்கு பைபிள் அற்புதம் செஞ்சுருக்கீங்க, அன்னைக்கு வந்து ஆபிரகாம் அப்போ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் செஞ்சீங்களா ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து என்னெல்லாமோ சொல்கிறாங்க. அப்படி தான் எனக்கு குழந்தை வரணுமா, உங்களால் முடியுமேன்னு சொல்லி கண்ணீர் விட்டேன். கரெக்டாக 1 வாரத்தில் கன்சீவ் ஆனேன். அந்த மாத்திரையில் ஒரு மாத்திரை கூட நாங்கள் 2 பேருமே சாப்பிடல. அந்த மாத்திரையை அப்படியே ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர்கிட்ட சொல்லிட்டு மாத்திரையை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டை நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். உண்மையிலே ஏசப்பா வந்து ஒவ்வொரு விஷயமே யோசிச்சு பார்க்கும்போது தெரியுது, எல்லாம் எதனாலனா நம்ம சின்ன நம்மளோட நேரங்களை ஆண்டவர் சமூகத்தில் விதைச்சது. சின்ன வயசுலேருந்து ஆண்டவருக்கு ஏதோ நம்மளால முடிஞ்சாலும் உண்மையாக இருந்தது. அதனால் வந்திருக்க வாலிப பிள்ளைங்களாம் என்ன சொல்கிறேன்னா, படிப்பாக இருக்கட்டும், வாழ்க்கையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரோட சமூகத்தை மட்டும் விட்டுறாங்க. முடியுதோ முடியலோ முடிஞ்ச விஷயத்தில் எப்படியாவது ஏசப்பாக்கு உண்மையாக இருந்து சர்ச்சோட ஐக்கியப்பட்டிருந்தோன்னா நம்மளுடைய வாழ்க்கையை வந்து ஏசப்பா பொறுப்படுத்திக்குவாங்க. எந்த ஒரு சூழ்நிலையும் மனுஷங்க முன்னாடி நம்மளை தலைகுனியை விடவே மாட்டாங்க. இந்த சாட்சியை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாங்க.